ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு செல்விஸ் டைம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வார்ட்ரோப்லாம் எப்படி அடுக்கலாம், வார்ட்ரோப்னால் என்ன, எப்படி என்னன்னு பார்த்தோம். இதில் வந்து அதாவது ஒரு குழந்தைங்களுக்கு வந்து தனியாக எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், மாணவர்களுக்கு எப்படி வார்ட்ரோப் அரேஞ்ச் பண்ணலாம், மாணவிகளுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. அது இல்லாமல் நம்ம உடை வாங்குறதுக்கும் நம்ம வருமானத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அதையும் வந்து திட்டமிடுறதுக்கு நம்மளுடைய வார்ட்ரோப் ரொம்ப பயன்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஆடை வாங்கிறது வந்து நம்மளுடைய சமூக சூழ்நிலை, பொருளியல் சூழ்நிலை, மனநிலை, அடுத்தது இது சுற்றுப்புற சூழல், இது எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணி தான் இருக்கும். அதை நம்முடைய கலாச்சாரத்தையும் காட்டுறது நம்மளுடைய ஆடை தான். அதனால் ஆடையோட இதை வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த லெசனில் ஃபுல்லாக அதுதான். இன்னமும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போதைக்கு மெயின் பாயிண்ட்ஸ் பூரா சொல்லியாச்சு. அடுத்தது வரும்போது உங்களுக்கு முக்கியமான